இன்னொன்று மக்களே எப்படி இருக்கீங்க? நலமறிய ஆவல். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் இறைவனுடைய இது. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையே அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையே அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. இப்போ இன்றைய பதிவில் நாம் பார்க்குறது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை பற்றி மருத்துவ குறிப்புகள் ஏகப்பட்டது நம்ம சொல்லலாம். கரிசலாங்கண்ணி உடலுக்கு நமக்கு இதை ஒரு மருத்துவத்தில் கரிசலாங்கண்ணி லேகியம், கரிசலாங்கண்ணி மாத்திரை, கரிசலாங்கண்ணி டேப்லெட் மருத்துவத்தில் நிறைய மருத்துவத்தில் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட முடி நரைச்சிடுது. பாவம் பசங்க காலேஜ் ஒரு 10-12 படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடி ரொம்பவும் நரைச்சிடுதுங்க. முடி ரொம்ப நரைச்சிடுது. அது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அதனால் பசங்க ரொம்பவும் ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாங்க. அது ஏன்னா அது அவங்களுடைய விட்டமின் சி குறைபாடுகள், அவங்களுடைய இதுக்கு அந்த முடிக்கு தனியாக இப்போ இந்த மருத்துவத்தில் நிறைய முடிக்குன்னு தனி மருத்துவத்தில் தனியாக எண்ணெய் இந்த பலவிதம் இருக்குது. வாசனை திரவங்கள், இந்த டை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்க முடியாது. பெரியவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அவங்க இந்த டைங்கிறத அடித்து இது பண்ணுறாங்க. அது ஒரு சிலவங்க ஏற்றுக்குது, ஒரு சிலவங்களுக்கு ஏற்றுக்கல. டை அடித்து அவங்களுடைய உடல்வாகு அவங்கள பொறுத்து அமையுதுங்க. ஒரு சிலவங்க டாக்டருடைய ஸ்கிரிப்ட் படி நடந்துக்கிறாங்கங்க. அந்த வகையில் பார்த்தா இன்றைய பதிவில் நான் எதுக்காக சொல்லலாம், இந்த பதிவு நான் பதிவிடுறேன் அப்படின்னா, இதன் பெயர் வெள்ளை கரிசலாங்கண்ணி. பாருங்கள், பூ வெள்ளையாக இருக்குங்களா? தெரியுதா தெரியலையா? பூ தெரியுதுங்களா? வெள்ளையாக இருக்க தெரியுதுங்களா பூ? இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. பாருங்க, அந்த பூ வெள்ளையாக இருக்கும். அது குறிப்பிட்ட அது வளரும்போது பச்சையாக இருக்கும். வளரும்போது பாருங்கள் பச்சையாக இருக்குது. பாருங்கள், இந்த பூ பச்சையாக தெரியுதுங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக மாறிடும். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு ஒன்று இருக்குது, படர்ந்து கிடக்கும் ரோடு ஓரங்களில். பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதுவும் நாம் கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறோம். ஆனால் மருத்துவத்துக்கு முக்கியமாக இடம்பெறது இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இளம் வயதிலேயே முடி நரைச்சிடுது அப்படின்னா அவங்க